37 ஆண்டுகளாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் உறுப்பினர், 30 ஆண்டுகளாக கட்சியின் முழுநேர ஊழியர் என உழைத்து தற்போது திண்டுக்கல் மக்களவை தொகுதியின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அந்த 53 வயது நபர் சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்து படிப்படியாக வளர்ந்து இன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கும் அவர்தான் சச்சிதானந்தம். 1970ஆம் ஆண்டு பிறந்த சச்சிதானந்தத்துக்கு சொந்த ஊர் திண்டுக்கல் மாவட்டம் கட்டச்சின்னாம்பட்டி கிராமம். பிஎஸ்சி பட்டதாரியான இவர் 1980ஆம் ஆண்டின் இறுதியில் மார்க்சின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைந்தார். 1987ஆம் ஆண்டு இளங்கலை படித்துக் கொண்டிருக்கும் போதே இந்திய மாணவர் சங்க மாவட்ட துணை செயலாளராக பணியாற்றும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. 1992 தொடங்கி 2002 வரை இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தில் பல்வேறு பொறுப்புகளை வகித்திருக்கிறார் சச்சிதானந்தம். இந்த காலத்தில் வெறும் 26 வயதேயான சச்சிதானந்தம் 1996 முதல் 2006 வரை 2 முறை காமாட்சிபுரம் ஊராட்சி மன்ற தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். 2004 முதல் 2007 வரை ஆத்தூர் ரெட்டியாச்சத்திரம் ஒன்றியங்களின் தாலுகா செயலாளராகவும், 2007 முதல் 2018 வரை தமிழ்நாடு விவசாய சங்க மாவட்ட செயலாளராகவும், அகில இந்திய கிசான் கவுன்சில் உறுப்பினராகவும் செயல்பட்டிருக்கிறார். இந்த விவசாய சங்கங்களில் பணியாற்றிய காலத்தில் பழனி சுற்றுவட்டாரத்தில் உபரி நில மீட்பு போராட்டத்தை நடத்தி ஆக்கிரமிப்பு நிலங்களை மீட்டு ஏழை விவசாயிகளின் வசம் ஒப்படைத்திருக்கிறார் இவர். இந்த போராட்டங்களின் போது பலமுறை கைது செய்யப்பட்டும் கொள்கை மாறாமல் களத்தில் நின்ற அவருக்கு மக்கள் மத்தியில் ஆதரவு பெருகியது. இதனால் 2018ஆம் ஆண்டு திண்டுக்கல் மாவட்ட செயலாளர் பொறுப்பு இவருக்கு வழங்கப்பட்டது. பின்னர் 2021இல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு செயலாளராகவும் தேர்வு செய்யப்பட்டார். 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் கூடலூர், லந்தக்கோட்டை, கருங்கல் கிராமங்களில் சிப்காட் அமைக்க நிலமெடுக்கும் பணி தீவிரப்படுத்தப்பட்டது. விவசாயிகளின் விளைநிலங்களை காப்பதற்காக மக்களோடு மக்களாக களத்தில் இறங்கியவர் ஆயிரக்கணக்கில் போராட்டக்காரர்களை திரட்டி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டம் மேற்கொண்டார். இதனால் விவசாய நிலங்களை கையகப்படுத்தும் திட்டம் கைவிடப்பட்டது. இதேபோல புலையன் இனத்தை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க வலியுறுத்தி அம்மக்களை திரட்டி கொண்டு கொடைக்கானல் முதல் சென்னை வரை போராட்டம் நடத்தி கைதாகினார். 53 வயதானாலும் ஒடுக்கப்படும் மக்களுக்காக களத்தில் நின்று போராடுவதில் சமரசம் செய்து கொள்ளாத சச்சிதானந்தத்திற்கு இந்த முறை திண்டுக்கல் மக்களின் குரலை மக்களவையில் எதிரொலிக்க வாய்ப்பு வழங்கி இருக்கிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. சச்சிதானந்தம் மக்களவை செல்வாரா, களத்தில் செய்த பணியை நாடாளுமன்றத்திற்குள்ளும் செய்வாரா என்பதை திண்டுக்கல் மக்கள்தான் முடிவு செய்ய வேண்டும்.